கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. மிகப்பெரிய செய்தி. தொடர்ந்து ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. முதல் நாள் தாக்குதலிலேயே அயத்தொல்லா அலி காமினி அவர்களுடைய சுப்ரீம் லீடர் அவர் கொல்லப்பட்டார். கடந்த 6-7 தினங்களாக அவர் கொல்லப்பட்டதற்கு பிறகு அடுத்த சுப்ரீம் லீடர் யார், அடுத்த முதன்மை தலைவர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்காக பல்வேறு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. இப்பொழுது அது முடிந்திருக்கிறது. நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காமினி உடைய மகன் மொஜ்தபா காமினி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற அவங்களுடைய பெயரில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதை தேர்ந்தெடுப்பதுன்னு பார்த்தா ஒரு குழுவாக மத குருமார்கள் அடங்கிய ஒரு ஆலோசனை குழு ஒன்று இருக்கிறது. அந்த ஆலோசனை குழு அதை தேர்ந்தெடுக்கும். இவர் என்னன்னா அவங்க ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் சினாரியோ அவங்க வச்சுருக்காங்க. அந்த நாட்டில் தேர்தல் நடக்கும். தேர்தலில் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஒருத்தர் வருவார். அதுக்கப்புறம் அங்கே ஒரு நாடாளுமன்றம் இருக்கு. அந்த நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள். பிரசிடென்ட் அந்த அந்த உறுப்பினர்களை வைத்து பல்வேறு அமைச்சர்களையும் உருவாக்கி ஒரு அமைச்சரவை ஒன்று இருக்கும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் மேலே தனியாக ஒரு குழு சுப்ரீம் லீடர் என்று ஒருவரை உருவாக்குவார்கள். அவர் அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் சுப்ரீம் லீடர் தான். அவரை நீக்குவதற்கெல்லாம் ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் யாருமே செய்ததில்லை. ஈரான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் என்று இஸ்லாமிய புரட்சி நடந்ததற்கு பிறகு மாறிய 1979 மாறியதற்கு பிறகு இப்பொழுது வரக்கூடிய முஜ்தபா காமினி 3வது சுப்ரீம் லீடர். முதல்ல கொமேனி அப்படிங்கிறவர் தான் ஆரம்பத்தில் இருந்தார். அவருக்கு பிறகு அலி காமினி வந்தார். இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவருடைய தந்தை. அவர் கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் இருந்தார். 37 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய மகன் தொடர்ச்சியாக நீட்சியாக வந்திருக்கிறார். இதில் அல் ஜசீரால ஒரு விரிவான கட்டுரை, பிபிசியில் ஒரு கட்டுரை, இந்த மாதிரி நிறைய துணுக்குகள் இருக்குது. அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முஜ்தபா காமினிக்கு வயது 56 ஆகிறது. 1969 செப்டம்பரில் பிறந்தவர். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை இவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அவங்களுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மிலிட்ரி இருக்குது ஈரானில். ஆனால் அதை தவிர இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்கிறது, அது கிட்டத்தட்ட அது ஒரு தனி போர் பிரிவு மாதிரி. அவர்கள் அதோடைய தலைமை இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றம் இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், அலி லாரிஜானி அவருடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்னு வைத்துக்கொள்வோம். அவர் தான் இதை யார் அடுத்த தலைவர், யார் சுப்ரீம் லீடர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த குழுவிலும் அவர் அதை ஆர்கனைஸ் பண்ணதில் இருந்திருக்கார். ஸோ அவர் மற்றும் அவருடைய அமைப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் நான் முன்னமே சொன்ன மாதிரி அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் சுப்ரீம் லீடர்னா இவர் அந்த நாட்டிலேயே மிகவும் உயர்ந்த ஒரு மத குருமார் லெவலில் இருக்காரா அப்படின்னு இல்லை. ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் விரிவாக பின்னாடி பார்ப்போம். இவர் இந்த மிடிலிங் லெவலில் இருக்கக்கூடிய மத குருமார்களில் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எதுக்காக அப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க? இவர் தனிப்பட்ட முறையில் தேர்தலில் நின்று எந்த பதவியிலும் வகிக்கல. இவர் மத கருத்துக்களை பொறுத்தவரையில் இவர் தலைமையான ஒரு பீடத்திலிருந்து வரல. அவருடைய தந்தையின் மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவும், ஒரு தொடர்ச்சி வேண்டும்ங்கிறதுக்காகவும், எதிரிகள் கிட்டக்க நான் நீங்கள் செய்யறதுக்கெல்லாம் அடிபணிய மாட்டேன் அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்காகவும் சிம்பாலிக்காக இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனால் இவர் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று இவருடைய பெயர் வெளிவந்த பொழுது டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக சொல்லிட்டாரு, அவர் எங்களுக்கு அக்செப்டபிள் கிடையாது. இந்த மாதிரி இவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். அடுத்த சுப்ரீம் லீடர்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க எங்களுக்கு ஏற்புடையவராக இருக்க வேண்டும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படின்னு தெரியல. யாராவது போருக்கு நடுவில் டொனால்ட் ட்ரம்ப்பை ஃபோன் பண்ணி, சார் இவர் எடுத்துக்கலான் இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. இவருடைய தந்தை காமினி அவருடைய அட்வைஸ் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, பி ஹேட்டட் பை த எனிமி இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் பிரைஸ்ட் பை இட். உங்களுடைய எதிரிகள் உங்களை வெறுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு. அவர் ஒரு முரட்டுத்தனமான ஒரு அப்ரோச் தான் அவர் சொல்கிறது. ஸோ இது நிச்சயமாக இது பிரச்சனை தான். இஸ்ரேல் மிலிட்ரி ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்கு.
நீங்கள் எங்களுக்கு ஏற்புடையவராக இல்லாத ஒருவரை நீங்கள் நியமிச்சிங்கன்னா, எங்களுக்கு எதிரான ஒருவரை நியமிச்சிங்கன்னா, காமினியை கொன்ன மாதிரி அவருடைய அடுத்து வரக்கூடியவரையும் கொல்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் வந்து யார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஈரானியின் பார்லிமெண்ட் அதோடைய ஸ்பீக்கர், அந்த ஸ்பீக்கர் அவருடைய பேர் வந்து முகமது பாகேர் காலிபாஃப்னு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க எவ்வளோ அப் டு டேட்டாக இருக்காங்க பாருங்க. ஐயா, ஈரானுடைய விதி, ஈரானுடைய தலைவிதி என்பது ஈரானிய மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படும். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய கேங்னால இல்லை அப்படின்ட்டு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கேங்னு அவர் சொல்றது வந்து டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலவேறு அரசியல்வாதிகளை. அது வந்து ஒரு மாதிரி ட்ரால், இந்த எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து ஒருத்தர் ட்ரால் பண்ணிக்கிற மாதிரி போட்டிருக்காரு இது. ஆனால் அதே சமயம் வந்து ட்ரம்ப் ஏற்கனவே ஏபிசி நியூஸில் என்ன சொல்லியிருக்காருங்கிறதையும் உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன் நாங்கள் அவரை வந்து அக்செப்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அவர் ரொம்ப நாள் இருக்க மாட்டார் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து இப்பொழுதைக்கு சிச்சுவேஷன். ஆனால் அங்கே போர் பதற்றம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைடு சப் பிளாட் ஒன்று இருக்குது. அது ரொம்ப சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்குது. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாகத்தான் அவர் இந்த போரையே நடத்துகிறாரு. அதன் மூலமாக தன்னுடைய அப்ரூவல் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வேற இந்த ஏற்கனவே குழம்பிய குட்டையை இன்னும் அதிகமாக குழப்புறாரு. அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுங்கிற பத்திரிகைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கும்பொழுது, போர் எப்போ நிற்கும் அல்லது எப்போ நிறுத்துறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்களும் இஸ்ரேலும், தட் இஸ் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையிலே இருந்துகிட்டு இருக்கோம், தொடர்ந்து உறவில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். எப்போ நிறுத்துறதுங்கிறத நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பத்திரிகைக்கு அவர் மேற்கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாட்டுடைய பிரசிடென்ட், இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் ஐசக் ஹெர்சாக்னு ஒருத்தர் இருக்கார். அது வந்து ஒரு பெரிய நேரடி எலெக்ஷனில் வந்த போஸ்ட் கிடையாது. அது ஒரு செரிமோனியல் போஸ்ட்னு வச்சுங்க. ஆனால் அவருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. முக்கியமாக மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம். இங்கே யாராவது குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க, அவர் மீது அவரை ப்ராசிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதை ஓவர் ரைட் பண்ணி, இது அமெரிக்காலேயுமே உண்டு, நீங்கள் அவருடைய குற்றத்தெல்லாம் வந்து நீங்கள் பாடன் பண்ணிட முடியும். ஸோ ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் பிரசிடென்ட் ஹெர்சாக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த நேரத்தில் வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துடணும், ஒரு பொது மன்னிப்பு கொடுத்துடணும் அவருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் அவர் வந்து போர் மீது தான் அவர் கவனம் செலுத்தணும். போர் மீது கவனம் செலுத்தாமல் எனக்கு வந்து பாடம் கிடைக்குமா, என்னுடைய கேஸ் எப்படி போகும், அது எப்போ கோர்ட்டில் வரப்போகுது அப்படின்லாம் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து டோட்டல் டைம் வேஸ்ட் இது. அதனால் இது வந்து ரொம்ப முக்கியம். இது நீங்கள் வந்து அவருக்கு பாடம் கொடுக்காம you're doing a terrible thing அப்படின்னு சொல்றாரு. I think Herzog is doing a terrible thing by not giving it. We want BB to be focused on the war, not on a ridiculous pardon அப்படின்ட்டு. பட் இது எல்லாமே வந்து அந்த நாட்டில் ஒரு பெரிய கோபத்தை வரவழைக்கும். இங்கே என்னதான் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து போரிடுதுனாலும் பொதுவாக இதற்கு முன்னாடி எல்லாம் வந்து பிற நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் ஒரு அந்நிய நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறவங்க ஒன்றும் ஸ்டேட்மெண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த நைசிட்டிஸ்லாம் ட்ரம்ப்புக்கு கிடையவே கிடையாது. ஸோ கரண்ட் சிச்சுவேஷன், ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் பிரசிடென்ட்கிட்ட நீங்கள் வந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு பாடன் கொடுத்துருங்க, ஏன்னா நாங்கள் சண்டை போட்டாகணும், அதனால் சண்டையை மனசில் வச்சு இதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மொஜ்தபா காமினியோடைய மகன், அவர் வந்து சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இதோடைய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். கொஞ்சம் முஜ்தபா காமினியோடைய பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம். இவர் காமினியோடைய அயோத்தலா அலி காமினியோடைய 2வது மகன். இப்போ மிக சமீபத்தில் இந்த ஒரு 7-8 நாட்களுக்கு முன்னால் இஸ்ரேலிய குண்டுவீச்சில் கொல்லப்பட்ட காமினி, அப்போது வந்து கூடவே அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் இவர் அந்த இடத்துல இல்லாததுனால இவர் தப்பித்து கொண்டார். இவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சாதாரணமாக ஒரு மிடில் ஸ்கூலில் படித்ததுக்கு பிறகு ஈரான் ஈராக் போர் ஒன்று நடந்தது. கிட்டத்தட்ட 8-9 வருடங்கள் தொடர்ந்து நடந்தது. அந்த போரில் இவர் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார். அந்த போரில் பங்கெடுத்ததற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் 30 வயது இருக்கும் பொழுது
இவர் அந்த ஷியா தியாலஜி, ஷியா மதம் தொடர்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக அதிக வயதானதற்கு பிறகு போய் அதில் போய் சேர்ந்திருக்கார். சேர்ந்து அங்கே வந்து அவர் அந்த தியாலஜி எல்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப பிற்பட்ட வயதில் சேர்ந்து 30 வயசில் சேர்ந்திருக்காரு. இன்னைக்கு அவருக்கு 56 வயதாகுது. அதனால் அவர் வந்து ஒரு மிடில் லெவல் கிளரிக் அப்படிங்கிற லெவலில் தான் அவர் கருதப்படுகிறார். ஆனால் இவர் மீது சில குற்றச்சாட்டுகளும் இருக்குது. ஈரானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுங்கிறவங்க வந்து இப்போ இந்த அலி காமினி மாதிரியானவர்கள், அவர்கள் வந்து இந்த டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் அப்படின்னு உலகம் முழுக்க ஷியா வகையான இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. கொஞ்சம் மாடரேட்ஸ்னு சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஈரான் முழுமையாக மாறணும், பெண்களுக்கு அதிக அதிகாரம் தரணும், அவங்களுடைய உடையிலெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாது, ஈரான் மற்ற நாடுகளோடு நல்லுறவை பேணணும், நம்முடைய பொருளாதாரத்தை வளர்த்தணும் அப்படின்னு கொஞ்சம் அந்த மாடரேட் அண்ட் ரிஃபார்மிஸ்ட்னு பேர். நான் சொன்னேன் அங்கே தேர்தல் நடக்கும் அப்படின்ட்டு. அந்த தேர்தலில் முஜ்தபா காமினி, அகமது நிஜாத்னு ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹார்ட்லைனர். அவரை தேர்வு செய்ய வைப்பதற்காக ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர் அப்படிங்கிற அந்த ஐஆர்ஜிசின்னு ஒன்று சொன்னேன். அதில் இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து மிரட்டல்கள்லாம் செய்து எலெக்ஷன் ரிக்கிங், தேர்தலில் சில குளறுபடிகளை எல்லாம் செய்து அகமது நிஜாதை ஜெயிக்க வைத்ததற்கு முக்கியமான காரணம் முஜ்தபா காமினி தான் அப்படிங்கிறது வந்து அந்த சமயத்திலேயே, அந்த தேர்தல்கள் நடந்த சமயத்திலேயே அது பற்றி பெரிதாக பேசப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இவரை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் அவங்கள வந்து சரியான இடத்துல புகார் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறது அப்படிங்கிறதுலையும் இருந்திருக்காரு. தன்னுடைய தந்தையுடைய கடைசி காலத்தில் அவருடைய பல்வேறு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் ஈடுபட்டிருக்காரு. ஸோ கிளியராக இவர் வந்து ஒரு ஒய்லி பொலிட்டிஷியன் அப்படின்னு தெரியுது. தன்னை மேலே உயர்த்திக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடியவராக அவர் இருந்திருக்காரு. இவர் வந்து விக்கிலீக்ஸ் டாக்குமெண்ட்லாம் இவரை வந்து த பவர் பிஹைண்ட் த ரோப்ஸ் அப்படின்னு இவரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ் தகவல் அனுப்பும் பொழுதெல்லாம் கேப்பபிள் அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல் ஃபிகர் வித்தின் த ரெஜிம். ஸோ இவர் எந்த பதவியிலையும் இல்லையே தவிர, பதவி எப்படி இயங்குது, அங்கே யார் யாருக்கு அதிகாரம் இருக்குது, என்ன மாதிரியான இந்த செயல்பாடுகள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து இவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதே சமயம் இன்னொரு மெம்பர், இந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்னு ஒரு 88 பேர் வாக்களித்து தேர்ந்தெடுக்கணும் இல்லையா அந்த சுப்ரீம் லீடரை, அதில் ஒருவர் பெயர் குறிப்பிடப்படலை இந்த ஆர்டிக்கிளில். அவர் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அலி காமினி தன்னுடைய மகன், அதாவது தன்னுடைய நேரடி வாரிசாக இருக்கக்கூடிய ஒருவர் தனக்கடுத்து அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று கருதினார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எந்த இடத்துலையும் அலி காமினி அப்படி சொன்னதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இவர் வந்து இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த போரை இவரால் தொடர்ந்து நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இன்றைக்கு இவரை அயத்தொல்லா அப்படிங்கிற அந்த பெயரால் அழைக்க முடியாது. ஏன்னா அது ஒரு மத பதவி மாதிரி. இவர் வந்து ஹஜத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடைப்பட்ட பெயரான். நமக்கு அந்த பெயர்களுடைய இந்த நுணுக்கங்கள்லாம் தெரியல. அதனால இவர் நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற இந்த 2 பேருமே இந்த அயத்துல்லாங்கிற பெயரால் அழைக்கப்பட்டவங்க. அயத்துல்லா கொமேனி. இது மாதிரி அடுத்து வந்தவர் வந்து ஆயத்துல்லா காமினி. அப்போ இவர் மகனும் ஆயத்துல்லா காமினி அப்படின்னா அந்த ஐயத்துல்லா சரியான உச்சரிப்பு என்னன்னு தெரியல. அந்த பதவி, அந்த ரேங்க் வந்து இவருக்கு இன்னும் தரப்படலை. அதுதான் அடுத்தது. சுப்ரீம் லீடராகவே ஆக்கியாச்சு, இதுக்கப்புறமா அவருக்கு என்ன பேர், எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுங்க. இங்கே தான் வந்து இதோடைய பின்னணி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஷார்ட் சம்மரி சொல்லிடுவோம் இப்போதைக்கு போர் எங்கே இருக்குன்ட்டு. ஈரான் தான் தாக்கப்பட்ட உடனே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள் மீதும் தங்கிட்ட இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் அள்ளி வாரி இறைச்சி பெரிய டிஸ்ரப்ஷன் பண்ணியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளுடைய தளங்களை தாக்கியிருக்கு, அமெரிக்க தூதரகங்களை தாக்கியிருக்கு. ஆனால் அதை தாண்டி அந்த சுற்றி இருக்கக்கூடிய 6 எண்ணெய் வளங்கள் கொண்ட வளைகுடா நாடுகளையும் வேறு பல நாடுகளையும், அது விஸ்தீரணம் என்னன்னா இப்போ வந்து அசர்பைஜானும் அதில் சேர்ந்துட்டு இருக்குது தாக்கின இடங்கள்ல. துருக்கி மேலேயும் ஒரு தாக்குதல் நிகழ்த்தி, சைப்ரஸ் மேலே ஒரு தாக்குதல், ஜார்டன் மேலே,
இப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட 11, 12 நாடுகள் மீது தன்னுடைய தாக்குதலை இது நிகழ்த்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்களின் விளைவாக உங்களுக்கு வந்து ஆயில் கச்சா எண்ணெயோடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஒரு பேரல் கிட்டத்தட்ட $70,00,000 இருந்தது. 80க்கு போய் இன்றைக்கு $115 வந்துருச்சு. உலகத்தில எல்லா இடங்கள்லயும் பங்குச்சந்தை தாறுமாறாக வீழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய பங்குச்சந்தை இன்றைக்கு தொடக்கம் முதலே வீழ்ச்சியில் இருக்கிறது. எண்ணெய் கிடைக்குமா? எரிவாயு கிடைக்குமா? எவ்வளவு நாளைக்கு இது அந்தந்த நாடுகள்ல கையிருப்பு இருக்கு? எந்த கட்டத்தில பற்றாக்குறை என்பது ஆரம்பிக்கும்? அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஒண்ணு இனி வரப்போகுது. அதற்கு ஒரு இன்னும் 1 வாரம், இன்னும் 2 வாரத்தில வந்து நமக்கு விடை தெரியும். உண்மையிலேயே அ பெரிய அளவுக்கான கையிருப்பு, மிசைல்ஸ், ஏவுகணைகளும், ட்ரோன்களையும் இயக்கக்கூடிய நிலையில, அது வந்து சரக்கு உள்ளுக்குள்ள கிடங்குல இருந்தாலும், அதை இயக்கி ஏவக்கூடிய ஒரு நிலையில ஈரான் இருக்கிறதா? அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் ரொம்ப குரூஷியலான வாரம். நம்ம வந்து வாரம் ஆரம்பிச்சிருச்சு. பங்குச்சந்தை என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி யுத்த சந்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு பேரவலமான நிலையில இருக்கோம். திங்கள் தொடங்கி வெள்ளி, சனி, ஞாயிறு வரை இந்த 7 நாட்களும் இன்று முதல் தொடங்கி எந்த மாதிரியான எதிர்ப்போரை ஈரான் செய்யப் போகிறது? அதால தொடர்ந்து ஏவுகணைகளை வீச முடியுமா? தொடர்ந்து ட்ரோன்ஸ்களை அனுப்ப முடியுமா? பேரழிவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல ஏற்படுத்த முடியுமா? அப்படிங்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. இந்த மீன் டைம் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருந்தோம் கடந்த சில தினங்கள்ல. அந்த ஜலசந்தி வழியாக வரக்கூடிய கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக நின்று போய்விட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் இன்சூரன்ஸ் தான். ஒரு த்ரெட் ஒண்ணு இருக்கு. நான் வந்து ஒரு கப்பல் எடுத்துட்டு போறேன்னா, உங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு ஈரானுடைய போர்க்கப்பல் ஏதும் இல்லை. ஆனால், அவன் எங்கிருந்தோ ஒரு ஏவுகணைய விட்டான்னா, நீங்க எடுத்துட்டு போறது ஆயில். அது நேரா அந்த ஏவுகணை உள்ள வந்து தாக்கிச்சுன்னா, அப்படியே அந்த கப்பல் ஃபுல்லா பத்தி எரிய வேண்டியது தான். அதனால தான் யாருமே வந்து இந்த பிரச்சனைக்குள்ள நுழைய விரும்பல. ஆனால் அமெரிக்கா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ கைப்பற்றி விடலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிற மாதிரியாகவும் சில தகவல்கள் சொல்கின்றன. அதனால அதையும் பார்க்கணும். ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக நான் பார்க்கிறேன் இந்த போர்ல. உலக அமைதியை நோக்கி அல்லது குறைந்தபட்சம் உலகத்துல அமைதி வருதோ இல்லையோ, நம்ம அத்தனை பேருக்கும் தேவையான ஆற்றல், பெட்ரோலிய ஆற்றல் தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டே இருப்பதற்கான ஒரு ஆதாரமாக இந்த வாரம் எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்க்கிறேன். அத பொறுத்து தான் வந்து பங்குச்சந்தையும் மேலேயும் கீழயும் போகும். ரொம்ப சுவாரஸ்யமாக பங்குச்சந்தை மட்டும் கீழே போகல. பங்குச்சந்தையோட ஒட்டி தங்கத்துடைய விலையும் கீழே இறங்குகிறது. அது எனக்கே புரியல. மேபி அத இன்னொரு நாளைக்கு அத கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்துட்டு அத பத்தி பேசுவோம். அது எப்படி பொதுவாக பங்குச்சந்தைகள் இறங்கிச்சுன்னா, தங்கத்துடைய விலை உயரும். அது ஒரு மாதிரி அது ஹெட்ஜிங் த பெட் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பட் அதுவும் இறங்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு அடுத்த அந்த சனிப்பெயர்ச்சியோட கூட போல இருக்கு. அது வந்து உலகத்துக்கு நல்லதா, கெட்டதா அப்படின்னு தெரியல. அத பார்ப்போம். வரக்கூடிய தினங்கள்ல அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.